ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். கூடவே இருக்கிறீர்
தருவீங்கப்பா. நாங்க எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். Come on, feel and worship. நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மை தேடணுமப்பா, உம்மை ஆராதிக்கணுமே, உம்மை சேவிக்கணுமே, எனதெல்லாவற்றிலும். சும்மா வந்துட்டு போயிடக்கூடாதுப்பா, சும்மா வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. மறுபடியும் மறுமுறை நான் உம்மை தேடுவேன்.
ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் அளந்து பார்க்க முடியாத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, அன்பு. சொல்லுங்க. இது ஒப்பில்லாத அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. சொல்லுங்க. எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண
இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை மீட்பதற்காய் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. கைகளை தட்டி சொல்லுங்க. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா.
இயேசுவே உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. இந்த அன்பு ஆண்டவரே எனக்காக இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த அன்பு ஆண்டவரே என்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. இந்த அன்பு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. எவ்வளவு மேலான அன்பு! இந்த அன்பின் நிமித்தமே தான் இன்னும் இந்த பூமி நிலை கொண்டு இருக்கிறது. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சீரந்ததையா, உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சீரந்ததையா, எந்த நன்மையும் இல்லை தேவா என்னையும் நீ நேசிக்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, ஆனாலும் நீர் என்ன நேசிக்கிறீங்கப்பா. என் மேல நீங்க அன்பு கூறுறீங்கப்பா. எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா என்னையும் நீ நேசிக்க. இந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா என்னையும் நீ நினைக்க. இயேசு நம்ம நேசிக்கிறதுக்கு ஏதாவது நம்மிடத்துல எந்த தகுதியா இருக்கிறதா? ஒரு தகுதியும் இல்லை. நம்ம நிலைமையை அவர் நன்றாய் அறிந்தவர். நம்ம தகுதி என்னன்னு அவர் தெரிந்தவர். ஆனாலும் எந்த நன்மையும் இல்லாத என்ன அவர் நேசிக்கிறார். உங்க ரெண்டு கைகளை அப்படி கூப்பிட்டு அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அன்பு மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளினாரே. அந்த அன்பு போதும் ஏசப்பா. நாங்க ஓடுறதெல்லாம் அந்த அன்பில தான் ஓடுறோம். இயேசு அன்பு எங்களை இழுக்கிறது. எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா என்னையும் நீ நேசிக்க. எந்த மேன்மையும் என்னில் இல்லையே என்னையும் நீ நினைக்க. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சீரந்ததையா, உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சீரந்ததையா, உந்தன் அன்பு உந்தன் ஞானம் சீரந்ததையா. அழகும் இல்லை ஆஸ்தியும் இல்லை, ஆனாலும் என்னை நீரழைத்தீ. அழகும் இல்லை ஆஸ்தியும் இல்லை, ஆனாலும் என்னை நீரழைத்தீ. படிப்பும் இல்லை பட்டமும் இல்லை, ஆனால்
ஆனாலும் என்னை நீ பிடித்து கொண்டீ. படிப்பும் இல்லை, பட்டமும் இல்லை, ஆனாலும் என்னை நீ பிடித்து கொண்டீ. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் நாணியும் அல்ல, மேதையும் அல்ல, பேதையாம் என்னை தேடி வந்தீர். நாணியும் அல்ல, மேதையும் அல்ல, பேதையாம் என்னை தேடி வந்தீர். பலவானல்ல, கனவானும் அல்ல, பலவீனன் என்னையும் தெரிந்து கொண்டீ. பலவானல்ல, கனவானும் அல்ல, பலவீனன் என்னையும் தெரிந்து கொண்டீ. உந்தன் அன்பு உந்தன் ஞானம் சிறந்ததையா, உந்தன் அன்பு சிறந்ததையா. சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீ நேசிக்க. எந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீ நினைக்க. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு எல்லா மனிதர்களும் கைவிட்ட வேளையில, குழியில் இருந்த நம்மளை, குப்பையில் இருந்த நம்மளை ஒரு அன்பு கரம் தூக்கி உயர்த்தினதே. எந்த நன்மையும் இல்லாத என்ன அவர் நேசிக்கிறாரு, எந்த மேன்மையும் இல்லாத என்ன அவர் நினைக்கிறாரு. நான் நாணியும் அல்ல, மேதையும் அல்ல, ஆனா பேதையான என்ன அவர் நேசித்தாரே. நான் பலவான் அல்ல, பலவான் அல்ல, ஆனா பலவீனான என்ன நேசித்தாரே. அப்பா, உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் அன்பு உந்தன் ஞானம் சிறந்ததையா. நீங்க சொல்லுங்க. உந்தன் அப்பா, அந்த சிலுவையில
ஒவ்வொரு முறை அடிக்கப்படும் போதெல்லாம் எங்களை நினைவு கூர்ந்து அன்பு வச்சீங்களப்பா. எங்களை நினைச்சீங்கள, எங்களை நினைவு கூர்ந்தீங்களப்பா. அப்பா உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா, உந்தன் அன்பு உயர்ந்ததையா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்படியே அந்த அன்பை மேன்மைப்படுத்துங்க. அந்த அன்புக்கு நிகர் இந்த பூமியில வேறொன்று இல்ல. அந்த அன்புல மாசு இல்லாத ஒரு அன்பு, அந்த அன்புல நடிப்பு இல்ல, அந்த அன்புல ஒரு உண்மையான நேசம் உண்டு. அந்த அன்புல ஒரு காருண்யம் உண்டு. அப்பா ராஜா, ரெண்டு கையில வைத்து சொல்றேன். எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீ நேசிக்க. எந்த மேன்மையும் எந்த நன்மையும், எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீ நேசிக்க. எந்த மேன்மையும் தேவா, என்னையும் நீ நிறைக்க. உந்தன் அன்பு, உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் அன்பு சிறந்ததை. அன்பு சொல்லுங்க. உந்தன் அன்பு, உந்தன் அன்பு, உந்தன் அன்பு சிறந்ததையா, உந்தன் அன்பு சிறந்ததையா. உந்தன் எங்கேயோ போன எங்களை அந்த அன்புதான் இழுத்து கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது ஆண்டவரே. ஒரு அன்பின் அபிஷேகத்தினால இப்ப எங்களை மூடுவீராக. ஒரு அன்பின் அபிஷேகம், ஒரு மனதுருக்கத்தின் ஆவி இப்ப எங்களை ஊடுருவி பாய்வதாக, எங்க இருதயத்தை கிழிப்பதாக, அந்த கல்லான இருதயத்தை கிழிப்பதாக. இந்த அன்பு இருந்தா சபையை தேடி வருவோமே, இந்த அன்பு இருந்தா இயேசுவை தேடி வருவோமே. இந்த அன்பு இருந்தா வீட்டுல இருக்க முடியாது, இந்த அன்பு இருந்தா சுவிசேஷம் சொல்லுவோமே. அப்பா அன்பு, அந்த இயேசுவின் அன்பு. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த கால வேளையில இந்த பூரண அன்பு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த ஒப்பில்லாத அன்பு எங்களை நிரப்பட்டும். எங்க குடும்பத்துல ஆண்டவரே, எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த இயேசுவின் அன்பு கடந்து வருவதாக. இன்றைக்கு நாங்க உங்க காயத்தை பார்க்கணும்பா, உங்க தழும்புகளை பார்க்கணும். இனி நாங்க சும்மா இருக்க கூடாது, இயேசுவுக்காக எழும்பணும். இது எல்லாம் எங்களுக்காகவே. அப்படி கையை தட்டி அந்த அன்பு எங்களை நிரப்பட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நம் முரடனா இருக்க விரும்பல. இந்த அன்பு இயேசு பக்கம் எங்களை இழுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி வேளையில இன்னும் கர்த்தரை தேடாதபடி, கர்த்தரை ஆராதிக்காதபடி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி இருக்கிற சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும், வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். கருணாமூர்த்தி, இந்த படத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். எத்தனையோ கிராமங்களில் இந்த படத்தை கொண்டு போடும் பொழுது அந்த கடைசி
அந்த சிலுவை காட்சி வரும் பொழுது எத்தனையோ புறஜாதியோட இருதயத்தை ஆண்டவருடைய கல்வாரி காட்சி குத்தி இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் அந்த படத்தை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ அந்த சிலுவையின் காட்சியை பார்த்து கதறி எழுதியிருக்கிறார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவல நமக்கு இன்னும் அந்த காயம் ஏற்படலை இருதயத்துல. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த அன்பு, அந்த பூரண அன்பு என்ன தொடட்டும். உங்க காருண்யம் எங்களை இழுத்துக் கொள்ளட்டும்பா. இந்த இயேசுவின் அன்பு இன்றைக்கு இங்க வந்திருக்கிற சிலரை முந்தி தள்ளட்டும் ஆண்டவரே. அவர் பக்கமா இழுக்கட்டும், அவர் பக்கமா இழுக்கட்டும். அந்த அன்பு ஒவ்வொரு மீது பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அன்பு, இயேசுவின் அன்பு, உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் சிறந்ததையா, உந்தன் பூமியில நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் இந்த சிலுவையின் காட்சிக்கு முன்பாக ஒப்பிட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ஒரு கோரமான ஒரு சம்பவம். அதை ஒப்பிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா அந்த பூமி, இந்த பூமியில யாரும் இது போல கஷ்டப்பட்டது கிடையாது, பாடுபட்டது கிடையாது, மறுதளித்தது கிடையாது. அந்த அன்பு அந்த பாடுகளை பூரணமாய் ஏற்றுக்கொண்டது. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் உந்தன். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுவீங்களா? இனி இயேசுக்காக வாழுவேன். அவர் எனக்கு கடைசி சொட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தினார். அப்பா, இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில உங்க பரிபூர்ண அன்புகளை நிரப்பட்டும்பா. இப்பொழுதே எங்களை நிரப்பட்டும் இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு எங்களை நிரப்பட்டும்பா. இந்த அன்பு நிமித்தம் தானே மிஷனரிகளா போய் வட மாநிலத்துல ஊழியம் செய்யறாங்க. அந்த அன்பு எங்களை இழுக்கட்டும். அவர்களை இழுத்த அன்பு இந்த கால வேளையில எங்க வாலிபர்களை இழுக்கட்டும், எங்க டீம்ஸ் இழுக்கட்டும். உயர்ந்ததையா, இத கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியம், இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். எழுப்புதலுக்காக சபைகள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, பட்டணங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். என் ஜீவனை இன்னைக்கு நான் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனும் உமக்கே, வாழ்வும் உமக்கே, அர்ப்பணம் செய்தே அனைத்தும் உமக்கே. ஜீவனும் உமக்கே, வாழ்வும் உமக்கே, அர்ப்பணம் செய்தே அனைத்தும் உமக்கே. வாழ்கின்ற வரையில் உம்
புகழ் சொல்வேன். இயேசுவே உம்மை என்றும் நேசிப்பேன். வாழ்கின்ற வரையில் உம் புகழ் சொல்வேன். இயேசுவே உம்மை என்றும் நேசிப்பேன். உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் அப்படி ரெண்டு கைகளை உயர்த்துங்க. உந்தன் உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம். இப்ப நீங்க சொல்லி முடிப்போமா? எந்த நன்மை, எந்த நன்மையும் உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் சிறந்ததையா. உந்தன் அன்பு உயர்ந்ததையா, உந்தன் ஞானம் இந்த இயேசுவின் அன்பு என் வாழ்க்கையில போதும் சொல்றவங்க ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க. அப்படி அந்த அன்பு என்னை பூரணப்படுத்தட்டும். இன்றைக்கு இயேசுவின் இந்த கால வேளையில அநேகரை அவர் பக்கமா இழுத்து கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி சொல்ல. இன்னும் 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 அவருடைய அன்பு அன்பு அநேகரை இழுத்து கொண்டிருக்கிறது, அநேகரை இழுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே எந்த பொருளுக்கும் அது ஒப்பிட முடியாது. ஆண்டவரே அது விலைக்கரையமாய் வாங்க முடியாது. ஆண்டவரே அது விலைக்கரையமாய் எங்களுக்காக அது செலுத்தப்பட்டிருக்கிறது, அது செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு இன்றைக்கு எங்களை மூடட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையில வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த அன்பு ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். அந்த அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே புழுதியில கிடந்த குப்பையில கிடந்த அவர்களை ஆண்டவரே கண்மலையின் மேல ஆண்டவரே இந்த அன்பு உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கல்லான இருதயங்கள் இன்னைக்கு இயேசுவின் அன்பால் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த அன்புக்கு முன்பாக நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையாட்டி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. இன்னைக்கு நம்ம மத்தியில் அருமையான மிஷினரி தேவ மனிதர் பாஸ்டர் நம்ம மத்தியில் வில்சன் மதுரம் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், சந்தோஷம். ஒரிசாவில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறார்கள். ஏறக்குறைய 9 திருச்சபைகளை நிறுவி ஒரு இலவசமான பள்ளியை அங்கே உருவாக்கி இன்றைக்கி அழகாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மேன் ஆஃப் பிரேயர் முன்பாக அழைக்கிறோம். பாஸ்டர் சாம் ஜிம்ரிஸ் அவர்களை கனம் பண்ணுவார்கள். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இவற்றை பிடிச்ச எனக்கு ஒரு பெரிய விஷயம், முழங்காலே நின்று பிரசங்கம் பண்ணுறது. யாராவது செய்வீங்களா? இவர் செய்கிறார். எனக்கு அது பெரிய இது.
மீண்டும் பாஸ்டர் வில்சன் மதுரம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களோடு பேசும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை போல நடக்க வேண்டும். குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை நடக்கும்போது பேசும்போது முகத்தை பார்த்துட்டு தாயை மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே உரிச்சு வச்சாப்புல இருக்கிறான். மகனை பார்த்து சொல்லுவாங்க அவங்க அப்பாவை எங்கேன்னு வந்திருக்கிறான், நடக்கிறது பேசுறது எல்லாமே அவங்க அப்பாவை மாதிரியே அப்படின்னு சொல்லி நிறைய வேளையில் நம்ம சொல்கிறது உண்டு. நாமும் அதே போல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை போல நடக்கணும். ரோமர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. துர்ச்சைகளுக்கு இடமாகிய உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம Dress போட்டிருக்கிறோம், ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது wear Christ Jesus. இயேசுவை வஸ்திரம் போல உடுத்திக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படியா இயேசுவை தரித்து கொள்ள முடியும்? எப்படி இயேசுவை போல நடக்க முடியும்? எப்படி இயேசுவை போல சிந்திக்க முடியும் என்பதற்கு வேதம் நமக்கு ஆதாரமாய் கொடுக்கிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த டிராஃபிக்ல எல்லாம் போட்டிருப்பாங்க நில் கவனி செல் அப்படின்னு சொல்லி. நிறைய வேளையில் நம்ம ஆக்சிடென்ட் விபத்துகளுக்கெல்லாம் காரணம்னு மேக்சிமம் 98% அவங்க சொல்றது கவனக்குறைவு. கவனிக்காமல் வந்துட்டான், குறுக்க வந்துட்டான், அவன் 2 மைண்டில் வண்டியை ஓட்டிட்டான், அதனால தான் கவனக்குறைவு. அநேக வேளையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் விழுந்து போகிறோம். மனிதர்களை முன்மாதிரியாக வைத்து மனிதர்களை மாதிரியாக வச்சு விழுந்து போகிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவரை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிச்சு பார்க்கணும், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருடைய செய்தியை கேட்கறது உண்டு. இருந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவை போல, அவரை போல, அப்பாவை போல வாழணும்னு சொல்லி நம்முடைய வேதம் வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தராகிய இயேசுவை போல நடக்கணும், அவரை போல சிந்திக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல ஊழியம் செய்யணும், அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல வாழணும். அதை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆளை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நிறைய குறை தெரியும். 3.5 வருஷமா கூட இருந்த யூதாஸ் காரியோத்து கூட சொல்றார் மத்தேயு 27வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணலைன்னு சொல்லி அவரே சொல்றார். குற்றம் செய்யாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் இதனால் பாவம் செய்தேன்னு சொல்லி 4வது வசனம் வாசிங்க. இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். குற்றமில்லாத ரத்தம்னு சொல்லி கூட இருந்தவனே இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட இருந்தவங்க சொல்ல முடியாது, என் கணவரை மாதிரி மோசமானவங்க யாரும் இல்லை, என் மனைவி மாதிரி பேசுகிறவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி நிறைய வேளையில் பேட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஆனால் இங்கே இயேசு கூட இருந்தவனே சொல்கிறான் குற்றமில்லாமல் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு முதல் உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் குற்றமில்லாத அவரை தண்டனைக்கு உட்படுத்தின ஏரோது கூட இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணலைன்னு சொல்றார். பேதுருவும் அவர் குற்றம் செய்யலைன்னு சொல்லி பேதுரு சாட்சி கொடுக்கிறார். குற்றமில்லாதவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமானவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி, பரிசுத்தத்தில் ஒரு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவங்க ஒரு மாதிரின்னு சொல்லக்கூடாது, அவங்க இயேசுவை மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல இன்னைக்கு உலகம் தேடுது, இயேசுவை பார்க்கணும்னு தேடுது, ஆனால் இயேசுவை பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் இருக்கிறவர் பெரியவன். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. இயேசு உனக்குள்ள இருந்தா இயேசுவோட இருக்கிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பதான ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். நீங்க ரோம சபையை பார்த்து நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கோங்கன்னு பவுல் லெட்டர் எழுதினாலும் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கிறிஸ்துவை என்னுடைய சரீரத்தில் அச்சடையாளமா நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னொரு முறை கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லியிருக்கு, ஐ ஹவ் பீன் crucified with Christ, no more I but Christ lives in me அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னா ஐ. இந்த லெட்டர் உடஞ்சாதான் சிலுவை அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் கிறிஸ்து நமக்குள்ள மகிமைப்பட முடியும், கிறிஸ்துவை போல வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்துல கவனித்து பார்க்கணும், அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். என்னென்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம், முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வேகமாக சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்க சொன்னார். வாசிங்க மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில ஊழியக்காரங்க விசுவாசிகளை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கான்னு தெரியல. அதே போல் விசுவாசிகள் மற்றவங்கள பார்த்து சொல்லிடுவாங்க, அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கா, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அதை கடைபிடித்தார். ஹல்லேலூயா. நேசிக்கணும், அன்பு காட்டணும். அன்புல ஒரு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யூதாஸ் காரியத்தை பார்த்து, சிநேகிதனே நீ என்னத்துக்காக வந்திருக்கிறாய்ன்னு சொல்லி மத்தேயு 26வது அதிகாரத்தில் 50வது வசனத்தில் சொன்னார். அதே மத்தேயு 26வது அதிகாரத்தில் 74வது வசனத்தில் பேதுரு அவரை தெரியாதுன்னு சொல்லி பார்த்தா உடலை இவரும் அவரோட கூட இருந்தவன் சொன்ன உடனே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படிப்பட்டவனுக்கும் ஸ்பெஷல் ரெவலேஷன் கொடுத்து சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி அவனையும் நேசித்து அவனுக்கும் வெளிப்பாட கொடுத்தார். இவரை நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி நம்ம ஊருக்கு வந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா சொன்னார். அவருக்கும் 8 நாளைக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷனை கொடுத்தார். காரணம் சத்துருவையும் நேசித்தார். ஹல்லேலூயா. கூட இருந்து அவருக்கு விரோதமாக அவங்க எல்லாரும் ஓடி போனாங்கன்னு சொல்லி மத்தேயு 26வது அதிகாரத்தில் 56வது வசனம் சொல்லுது. எல்லா சீசர்களும் இயேசு கைது செய்யும் போது எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஸ்பெஷல் ரெவலேஷன் கொடுத்து அவங்க கல்லறைக்கு வரல, அவங்கள பார்க்க வரல. மரியாள் மகதலேனா எல்லாம் வந்தாங்க. ஆனால் சீசர்கள்லாம் வீட்டுக்குள்ளே பூட்டி உயிருக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நடுவில் போய் சமாதானம் உண்டாவதான்னு சொல்லி உயிரோட எழுந்தவர் தன்னை விரோதித்த, ஓப்பனாக சொல்ல போனால் தன்னுடைய சீசர்களை விரோதித்து இவர் வேணான்னு சொல்லி மீன் பிடிக்க போகலான்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு. அவங்களுக்கும் ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில் சப்ளை பண்ணுறோம். 3 ரொட்டி ஒரு சுக்கு ஆம்லேட் பார்சல் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய வேளையில் சப்ளை பண்ணுறோம், ஆனால் அப்ளை பண்ணுறதில்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தாரோ அதை கடைபிடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருவை நேசின்னு சொல்லிடலாம். இன்னும் மனசில் நிறைய வேளையில் கடின இருதயத்தோடு நேசிக்க முடியாமல் இருக்கிறோம். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஏன்னா ஒரு நண்பர் அடிச்சிட்டாருன்னா எனக்குள்ள எப்படியாவது டிகிரி முடித்தவொடனே அவரை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிஏ முடித்தவொடனே அவரை காலி பண்ணணும்னு ரத்த வெறியோடு தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுளே இல்லைன்னு சொல்லி அலைஞ்ச என்ன ஒரு வாலிபர் கூட்டத்தில் சந்தித்த உடனே முதல்ல பைபிளை திறந்த உடனே ஆண்டவர் பேசுனது மத்தையிலேருந்து ஃபுல்லாக படிப்பான்னு உட்காரும்போது மத்திய 5:44 நிறுத்திட்டார்.
அடுத்து போய் ஒப்புரவாயிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, என்ன சத்ருவை சிநேகிக்கவா, மன்னிச்சிடலாம், ஆனால் மறக்க முடியாது, அடிச்சுட்டானே அப்படிங்கிற வெறி இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட போய் நான் உன்னை கிண்டல் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சத்ருவை சிநேகிக்கணும். ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், ஆண்டவரை போல வாழணும்னா முதல்ல நமக்கு தேவை அன்பு. அந்த அன்பு ரோமர் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பான தேவன், அன்பானவர், அவர் நமக்குள்ள இருந்தனா நம்முடைய வாழ்க்கையில் அவரை போல ஆகணும். இன்னைக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவிசுவாசியாக இருந்து விசுவாசியாகி ஒருவேளை கொஞ்சம் சீசர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை போல வாழணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் கலாத்தியர் 4 என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்துவினிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை மறுபடியும் கற்ப வேதனையோடு கூட எப்படியாவது கிறிஸ்து அவனுக்குள்ள உருவாகணும், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவனுக்குள்ள கடந்து போகணும்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதே போல அதனாலதான் ஆண்டவர் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் 1 கொரிந்தியர் 11:1 சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபாலோ மீ as I follow Christ Jesus ன்னு சொல்றார். நான் எப்படி இயேசுவை பின்பற்றணும் அதை போல என்ன பின்பற்றி வாங்கன்னு சொல்லி சவால் கொடுக்க முடியுது. காரணம் இயேசுவை போல வாழணும். ஆண்டவர் ஒருவேளை உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களை பார்த்து சீசராக்குன்னு சொல்லி கட்டளையை கொடுத்துட்டு போனாலும் நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவை போல மாறணும்னு சொல்லி வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அவரை போல அன்பு காட்டுகிற இருதயம், அவரை போல வாழணும். இன்னொரு காரியம், என்ன காரியம், அவரை போல ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபம்னு சொன்னால் நம்ம பிஸி ஷெட்யூல், ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு சொல்லிடுறோம். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஜெபத்தை வேற எங்கிட்டாவது கொடுத்துறோம். ப்ரேயர் டவரில் அங்கே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னு மற்றவங்க ஜெபத்தில் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிஸியான ஊழியம். யோவான் 1வது அதிகாரத்தில் பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு, நாத்தான்வேலை பார்க்குறார். 2வது அதிகாரத்தில் கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகிறார். 3வது அதிகாரத்தில் நிக்கதேமுவை பார்க்குறார். 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை பார்க்குறார். 5வது அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தில் போய் அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னவனுக்கு சுகம் கொடுக்குறார். 6வது அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்குறார். 7வது அதிகாரத்தில் திரும்பியும் நிக்கதேமை பார்க்குறார். 8வது அதிகாரத்தில் விபச்சார ஸ்திரியை கையும் களமாக பிடிபட்ட பெண்ணை கல்லெறிந்து கொல்லணும் போது அவளை விடுவிச்சு போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி 11வது வசனத்தில் அவளை அனுப்பி எவ்வளோ பிஸி ஷெட்யூல்டு. லூக்கா 19வது அதிகாரத்தில் எரியோவுக்கு போகிறார். எரியோலையும் சகையை வீட்டுக்கு போகிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 9-10 மத்தேயு வீட்டுக்கு போகிறார். லூக்கா 10வது அதிகாரம் 38 42 வரைக்கும் மார்த்தா மரியாள் வீட்டுக்கு போகிறார், வீட்டு ஊழியம் செய்கிறார். லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து ஊழியம் செய்கிறார். நிறைய பிஸி ஷெட்யூலாக இருக்குது. அங்கே போகிறார், இங்கே போகிறார், எல்லா பக்கம் சுற்றி எரிகோ போகிறாரு, சமாரியா போகிறார், அங்கங்கே சுற்றி நடந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிங்க, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தனி ஜெபத்தை விடவே இல்லை. லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் அங்கே ஜெபம் பண்ணினார். 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க, 12, 13 ரெண்டையும் சேர்ந்து வாசிங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து, அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஊழியத்துக்கு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நைட் ஃபுல்லா ஜெபிக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கிறார், முழுவதும் ஜெபிக்கிறார். பகலெல்லாம் ஊழியம், நைட்டு ஃபுல்லாக ஜெபம். அவருடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னால் பிதாவோடு இணைஞ்சே நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோவான் 10:30 சொன்னார். அதே போல் ஒன்றா இருந்ததுக்கு காரணம் அந்த ரிலேஷன்ஷிப், ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். தனி ஜெபம் அவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போல் ஒன்றா இருக்கணும். யூ ஹாவ் டு மேக் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் த்ரூ ப்ரேயர். ஜெபத்தில் ஆண்டவரோட நல்லா ஜெபத்தில் வழி நடத்துனாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் மூளை சாதிக்காத முழங்கால இருந்து சாதிக்கணும்னா ஜெபம் தான் தேவை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதலுக்கு காரணம் ஜெபம் தான். தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் தனியாக ஜெபிக்கணும். ஏன்னா மத்திய 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த ரங்கத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளியரங்கமாக பலனளிப்பான்னு சொல்லியிருக்கு. எபேசியர் 3:20 நம்ம நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கர்த்தர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு, ஈவன் பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், ஈவன் பியாண்ட் யுவர் ட்ரீம்ஸ், காட் கேன் டூ மிராக்கிள் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணும், அவரோட இணைஞ்சு இருக்கணும். இன்னைக்கு நிறைய வேளையில் சாப்பாட்டுக்கு நேரம் இருக்குது, அதுக்கு இதுக்கு நேரம் இருக்குது, ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு, அங்கே பார்க்க இங்கே பார்க்குறதுக்கு அதிகமாக நேரம் இருக்குது. ஆண்டவரோடு உறவு கொள்றதுக்கு நேரம் இல்லை. எனக்கும் நான் அதிகமாக ஜெபித்தவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 26,000 கான்டாக்ட் வாட்ஸ்அப்பில் அதிகமாக மக்களுக்கு செய்தி கொடுக்க ஆரம்பித்தேன், சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அப்ளை பண்ண மாட்டுக்க, இதை மூடு, உலக சிநேகம் தேவனுக்கு உரமான பகைன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக யாக்கோபு 4:4 சொன்னது போல் ஆண்டவர் தெளிவாக பேசினார். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணு, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வெளியே வான்னு சொன்ன உடனே எழுதிட்டு அதிலேருந்து வெளியே வந்துட்டேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பப்ளிசிட்டியை விரும்புகிற, அட்வர்டைஸ்மெண்ட்டை விரும்புகிற, நீ அதெல்லாம் ஓரமாக வச்சிரு. நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை கரத்தில் வச்சிருக்கிறேன், நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசின உடனே அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு அதிகமாக நேரம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் தூக்கி பிடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல அவர் சமூகம் லூக்கா 22:44 வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கும் போது என்னது வெளியே வந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் வேர்வை, ரத்த நாணெல்லாம் வெடிச்சாதான் அது ரத்தம் வேர்வையாக வெளியே வருமா. அவ்வளோக்குள்ள பாரத்தோட கெத்செமனேல அழுது புலம்பி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி மத்திய 26:39 சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப பிதாவின் சித்தம்னு சொல்லி அவர் அர்ப்பணித்து ஜெபித்தார். ஜெபத்தில் தான் சிலுவையில் மொதல் வார்த்தை, பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொன்னவர். கடைசியில் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்படி தான் ஆதி திருச்சபையில் ஜனங்கள் வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்தேவானை கல்லெறியும் போதும் முழங்கால் போட்டு இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி இயேசு எப்படி ஜெபித்தாரோ அதே போல் ஆதி திருச்சபையில் இயேசுவை போல வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் கல்லெறியும் போதும் அவங்களுக்காக இயேசு எப்படி சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அவரால் உட்கார்ந்துருக்க முடியல. அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர் எழுந்து நின்று ஸ்தேவானை ரிசீவ் பண்ணுறதை அவர்களுடைய கண்ணால் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழணும். இன்னைக்கு இயேசுவை போல அவர் பேசுன மாதிரி யாரும் பேசல. இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் யோவான் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், என்னை விசுவாசிக்கிற எப்படி இருப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான், கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கலும் சிறிய காரியங்களை செய்வான்னு சொல்லல, பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. மை சன் வில் டூ கிரேட்டர் தென் மீ. என் மகன் என்னை விட பெரிய காரியம் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அவருக்கு மேலே நம்ம அவருக்கு மேலே போக முடியாது, இருந்தாலும் அவரை போல ஊழியம் செய்யணும், அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல ஆண்டவர் பிதாவினோடு எப்பவும் இருந்து அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா ஊழியம் செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணார். நான் சொன்னல எல்லா இடத்துக்கும் போய் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொன்னவர் ஜனங்களை கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற ஜனங்களை பார்த்து மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில், மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனத்தில் அந்த ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். குருடனை கண்ணை தொட்டார். பர்திமேயு குருடனை அவனுக்கு சுகம் கொடுத்தவர். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். லூக்கா 7வது அதிகாரத்தில் 13-14 நாயினூருக்கு போய், நாயினூர் யாருமே இல்லை, கணவனும் இல்லை, மகனும் இறந்து போகிறான், அவனை பாடையை தொட்டு அவனை எழுப்பி அவளுக்கு கொடுக்கிறார். காரணம் மனதுருக்கம் இருந்துச்சு, ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுனால தான். யோவான் 11வது அதிகாரத்தில் மரித்து 4 நாளான பிறகு அவன் நாருமேன்னு சொல்லி சொந்த சகோதரி சொன்னாலும் 4 நாளைக்கு ஆன பிறகும் அவனை உயிரோடு எழுப்புறதுக்கு அங்கே போகிறார். இன்னைக்கு நிறைய பேரில் யோவான் 2வது அதிகாரத்தில் இயேசு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய ஊழியக்காரர்
ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இறந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த வீட்டுக்கு போகிறார், கல்யாண வீட்டுக்கு போகிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். லூக்கா 5வது அதிகாரத்தில் கடற்கரையில் போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறார். மீனை பிடிக்கிறவனை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்லி லூக்கா 5:10 பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை கண்டு மனதுருகி ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக பார்த்து அவனை அழைச்சி அவங்கள கூப்பிட்டு பேர் சொல்லி அழைச்சி கூப்பிட்டு, நான் உன் வீட்டில் தங்கணும், மேலே பார்த்து கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி போனார். இன்னைக்கு நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், we are not ready to move. நிற்கிற இடத்துல குதிக்கிறோம், நிற்கிற இடத்துல கைகளை தட்டுறோம். கர்த்தருக்காக எப்போ கடந்து செல்வோம். எரிகோவுக்கு போகிறார், சமாரியாவுக்கு போகிறார், கலிலேயா போகிறார். தமிழ்நாட்டை தாண்டாத எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியக்காரங்க. நார்த் இந்தியா வந்து பாருங்க, நார்த் இந்தியாவில் ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அறியாமல் ட்ரெயினில் இயேசுவை பற்றி சொன்னோன்னா உன்னை ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நான் உன் இடத்துல வந்து உன் மொழியை கற்றுக்கிட்டு உனக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்கிறேன். இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இந்த மாதிரி பிரச்சனையோடு போகிற, உனக்கு இயேசு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே வேர்த்து வடிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக கடந்து போகணும். போய் மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டு தத்தைக்கா அப்படியே அடித்து தான் மொழியை கற்றுக்கொண்டு அங்கே காட்டில் மலையில் நமக்கு நடக்க முடியல. மலையில் சிஎன்ஐ மீட்டிங்கில் தமிழ் டு ஒரியா டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்டு நாங்கள் மலை மேலே நடக்கணும், ரொம்ப தூரம் போய் நடக்க முடியல, லக்கேஜை வச்சுட்டு நடக்க முடியலன்னு கஷ்டப்படுறோம். அங்கே கழுத்தில் ஒரு குழந்தைய, இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அழலியான்னு கூச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு நடக்காங்க. அந்த மக்களை பார்த்த பிறகு சரி நம்மளாலேயும் நடக்க முடியும்னு பெட்டியை தூக்கி வச்சுட்டு ஹல்லேலூயான்னு நடக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் மேலே ஒரு தாகம், ஜனங்கள் மேலே ஒரு பாரம், ஒரு மனதுருக்கம் உங்களை என்னையும் பற்றி பிடிக்கும் போது ஆண்டவருக்காக கடந்து செல்லணும். ஜெபிக்கிறவனை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லலை. லூக்கா 10வது அதிகாரத்தில் 1-2வது வசனத்தில் 70 பேரை 2-2 அனுப்பும்போது அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுவடைக்கு தமது எஜமான் தமது அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு 3வது வசனம் சொல்லுது புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்தில் நிறைய பேர் கடந்து செல்லாமல், கார்த்திக் கமாலியனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், நிறைய இடத்துல கர்த்தருக்காக கடந்து சென்று கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரிசாவுக்கும் கர்த்தர் சித்தானா வர்றேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க, கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து பாருங்க என்னதான் நடக்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி ஜனங்கள் மலையில் எப்படி வாராங்க, எவ்வளவு நேரம் ஆராதிக்காங்க, எவ்வளவு நேரம் வசனம் கேட்குறாங்க. வந்து பாருங்க, பிரசங்கம் பண்ணால் இன்னும் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள், நம்மளாம் நேரம் ஆயிடுச்சுன்னா முடிச்சிருவோம்னு பார்ப்போம். இன்னும் சொல்லுங்கள், ஆண்டவரை பற்றி இன்னும் சொல்லுங்கள், இந்த ஆண்டவரை இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டேனே, இன்னும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க, அட்லீஸ்ட் மொழியே தெரியாட்டினாலும் வந்து கைப்பிரதி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் அங்கே வந்து இங்கே ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு 7 நாள் அங்கே வந்து ஜெபம் பண்ணலாம். வாங்க கர்த்தருக்காக தேசத்தை சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒரு காலம் பூட்டான்னு வெளிப்படுத்தல் 3:7 சொன்னது போல் ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் இப்போ திறந்த வாசலை வச்சிருக்கிறார். காலேப்பு யோசுவாவும் கொடுத்த நல்ல சர்டிஃபிகேட் மாதிரி நல்ல இடம்னு சொல்கிறேன். ஆண்டவர் அந்த ஒரிசாவை நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக சுதந்திரிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வரணும். நிறைய வேளையில் நார்த் இந்தியா ஜேர்னினா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் எழுப்புதலை கொடுப்பார். நார்த் இந்தியாவுக்கு வாங்க, நார்த் இந்தியாவில் சபைகளை ஸ்தாபிக்கணும். இப்போ கர்த்தர் சித்தமான டிசம்பர் 27, 28, 29 3 நாளில் 2 சபைகளை திறப்பு விழா வைக்கிறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவை அநேகம் உண்டு, தேவையெல்லாம் அன்னன்னைக்கு சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள வாஞ்சை கொடுப்பார்னா அண்ணன்ட்ட கான்டாக்ட் பண்ணி ஒரிசா ஊழியத்துக்காக செய்யுங்க. ஒரிசாவில் 30 மாவட்டத்திலையும் 30 ஜீசஸ் சேவ் சர்ச்சை கட்டணுங்கிற வாஞ்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் கொஞ்சம் 13 வருஷம் பிளான் வச்சுருக்கிறேன் 2030க்குள்ளே. ஏன்னா ஒரு தடவை கட்டினாலும் தெளிவாக கட்டணுங்கிற வாஞ்சி ஆண்டவர் கொடுத்ததுனால 30 மாவட்டத்திலையும் ஆலயம் கட்டுறதுக்கு அங்கே கிருபை கொடுத்துருக்கிறார், வாஞ்சியை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அங்கே ஜீசஸ் சேவ்ஸ் ஃப்ரீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மிஷினரிகள்லாம் எப்படி வந்து ஃப்ரீ ஸ்கூல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்லாம் நடத்தி தான் சர்ச்சஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அவங்க போன பிறகு நிறைய ஸ்கூல் இருக்குது, நிறைய பேர் சொல்லலாம், சென்ட் சேவியர், சென்ட் ஜோசப், நிறைய ஸ்கூல், நிறைய ஸ்டூவர்ட் ஸ்கூல் அங்கெல்லாம் ஒரிசாவில் இருக்குது. 15,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் மேக்ஸிமம் ஃபீஸ் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்து பிள்ளைங்களுக்கு
எஜுகேஷனை கொடுக்காங்க, ஆனால் சால்வேஷன் செய்தியை கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல, மத்தேயு 10:8 சொன்னது போல, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னது போல, இலவசமாக விசுவாசத்தில் அந்த பிள்ளைங்கிட்ட காசு வாங்காம, ஜீசஸ் சேஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நோ அட்மிஷன் ஃபீஸ், நோ மந்த்லி ஃபீஸ்னு ஃப்ரீயாக நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து இப்போ ஒரு 70 பிள்ளைங்க அங்கே ஃப்ரீயாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 8 டீச்சரை போட்டு அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை டெய்லி சொல்லி, ஒவ்வொரு வசனம் சொல்லி அவங்களுக்கு டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏக்காக ஜெபிங்க. ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவரை போல வாழணும். கொஞ்சம் பிரயாசப்படுங்க. ஆண்டவருக்காக நான் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு முறை ஒரிசால போய் பார்ப்பேன்னு சொல்லி அண்ணனோட டீமாக வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல ஊழியம் செய்யணும். இயேசுவை போல சாந்தம் மனத்தாலுமே நிறையா இருக்குது. இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல வாழ அந்த டிசைர் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை அவரை போல மாற்றுவார். ஏன்னு சொன்னால் 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை போல தான். இயேசுவை பார்க்கும்போது நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும், ஏன் சாயல்லையா இயேசப்பா இருக்கிறாங்க? ஏன்னா தேவ சாயலை படைச்சி தேவ சாயலை பாவம் செய்து இழந்த போது அவருடைய சாயலில் ஒப்பா மாத்திரைக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:29 சொல்லுகிறது. வாசிங்க கொஞ்சம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவரை போல தான் இருக்கணும் முன் குறிச்சிட்டார். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேற யாரையும் ரோல் மாடலாக வைக்காதீங்க. ஆண்டவரை முன்மாதிரியாக வச்சு இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல நேசிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும், இயேசுவை போல சாந்தமாக இருக்கணும், இயேசுவை போல மனத்தாழ்மையாக இருக்கணும், இயேசுவை போல பிதா கூட எப்போ ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்க, ஆண்டவரே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எத்தனையோ பேர் உம்முடைய அன்பு அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மறுரூபமாகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்துங்க. ஏசப்பா என்னை உங்களை மாதிரி மாற்றுங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு பி லைக் யூ ஜீசஸ். ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்மை போல மாற வாஞ்சிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில மாற்றம் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் உம்மை போல மாறணும் ஆண்டவரே, உம்மை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்மை போல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, உம்மை போல நேசிக்கணும் ஆண்டவரே, உம்மை போல வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் கரங்களை உயர்த்தாதவங்க கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார்னா கரங்களை வைத்துங்க, வெட்கப்படுத்தாதீங்க. நான் ஏசப்பா போல வாழணும், ஏசப்பா போல ஊழியம் செய்யணும்னு சொல்லி, ஏசப்பா நான் உங்களை போல இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த பாரம் பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே, ஒரு மனதுருக்கம் எனக்குள்ள பற்றி பிடிக்கணும் ஐயா. தேசத்தை குறித்து தான பாரம், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஒரு பரிதவிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, சுவிசேஷம் சொல்லணுங்கிற தாகம் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடக்கிற பாதங்களை தாங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறபடி என்னுடைய பாதங்கள் அழகாக்குங்க ஆண்டவரே. என்னுடைய முகத்துக்கு பெயிண்ட் அடிச்சது போதும், நான் இயேசுவை போல வாழணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. ஒரிசாவில் ஜீசஸ் சேஸ் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. 30 மாவட்டத்திலையும் 30 திருச்சபைகளை நிறுவ அடியனுக்கு கிருபை தருவீராக. கட்டுமான பணிக்காய் ஜெபிக்கிறோம். 9 மிஷனரி பாஸ்டர்ஸுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரிசால இருக்கிற அடியனோடு உடன் ஊழியம் செய்கிற 9 ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. மிஷனரிகளை எரித்த அந்த ஒரிசாவில் மிஷனரிகள் எழும்பணும் ஐயா ஆண்டவரே. மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் சொன்ன பீகார்ல ஒரு பெரிய அசைவை கொடுக்க முடியும்னா
ஒரிசாவில் ஒரு அசைவு கொடுங்கய்யா. ஒரு மன உருக்கம், ஒரு பாரம் ஆண்டவரே. ஐயா, இதுக்காக ஜெபிக்கிற ஜெப சகோதர சகோதரிகளை எழுப்புங்க ஆண்டவரே. தனித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. உம்மை போல மாறணும். ஐயா, சகோதரனே சகோதரே, இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆவியானவர் விரும்புகிற காரியம், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் சொன்னது போல இயேசு போல மாறணும்னு வாஞ்சிக்கிறவங்க கரங்களை வைத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை மாற்றும், உம்மை போல மாற்றும், எங்க தேசத்தை மாற்றும். இந்த திருச்சபை ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளை மாற்றும். உம்மை போல நேசிக்க, உம்மை போல ஜெபிக்க, உம்மை போல ஊழியம் செய்ய, உம்மை போல சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக. எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற நான் எழும்பணும் ஐயா. இங்க உள்ள ஒவ்வொருத்தரையும் எழுப்புவீராக. எங்க தேசத்துல எழுப்புதலை காணும் மட்டும் எங்கள் கண்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரவிடாது இருப்பீராக. அதிகமாய் ஜெபிக்க பாரத்தை கொடுப்பீராக. ஜெபித்து தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். இந்த நாள் நல்ல நாள்னு சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமா. உம்மை போல் மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை. நார்த்துக்கு கூப்பிடுறாரு. நாங்க சர்ச்சுக்கே உங்களை கூப்பிட்டு இருக்கோம், வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எங்க நார்த்துக்கு போவ? சபைக்கே கூப்பிடுறோம், வர மாட்டேங்கிறீங்களே. அதுக்கே அவ்வளவு போராட்டமா இருக்குது. உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும், உம்மை போல் சொல்லுங்களேன், உம்மை போல் வணைந்திடும், உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறே, மாற்றிடும் என்னை முழுவதுமா. உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறே, மாற்றிடும் என்னை முற்றிடுமா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அந்த ஒருவரையும் அப்போஸ்தலருக்கு ஐக்கியம் அன்போடு வரவேற்கிறது. உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சரி, எல்லாம் எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு பாட்டை பாடு முடிப்போமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கண்களை மூடி இந்த பாட்டை பாடி முடிக்கலாம். சான்ஸாவை எல்லாமே அவனுடைய கிருபை. இதுவரைக்கும் நம்மை நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து கத்த நம்மை தப்பு வைத்தது கிருபை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எல்லாரும் கை உயர்த்தி அப்பா நானும் இல்லை. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை
இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணு இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சொல்லுவோம். நல்ல பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டீர். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் செய்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாரத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்கள் ஊழியத்திலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எழுப்புதலின் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு சபையின் அத்தனை பிள்ளைகளும் தெய்வ ஊழியத்திற்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றும். வார்த்தையினால் எங்களோடு பேசுனீங்க, எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க, எங்களை உருவாக்கியிருக்கீங்க. இந்த ஆராதனையில் வந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வியாதிகள் நீங்கி சுகத்தோடு பலத்தோடு இருக்கட்டும். வருகிற நாட்கள் எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் எங்களை ஜெயம் எடுக்க உதவி செய்வீரா. அந்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை
மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461 2310 வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.